இன்றைய நாளிலும் இரண்டாவதாக எப்படி ஜெபிக்கணும் எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ரைட். ரெண்டாவது எப்படி நான் ஜெபிக்கணுங்கிறது கற்றுக் கொடுக்கிறாரு. சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். இன்னைக்கு அடிக்கடி இந்த சோர்ந்து போகிற ஜெபம் நமக்கு ரொம்ப இருக்கு இல்லையா? வசனம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில பதில் கிடைக்கல அப்படின்னா நம்முடைய ஜெபத்துல சோர்வாயிட்டுன்னு அர்த்தம். ஒண்ணு தடையை பார்த்து, இன்னொன்று கால தாமதத்தை பார்த்து, இன்னொன்று பார்க்கும்போது அதற்கு இந்த இடத்துல ஒரே தொடர் போராட்டமா நம்முடைய வாழ்க்கையில வருவதை பார்த்து, இன்னொன்று என்ன செய்ய டெய்லி இதே தானே பண்ணுங்கிற ஒரு அலட்சியத்தின் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம், பிரேயரை கண்டினியூ பண்ணாமல் விட்டு விடுகிறோம். இதனாலதான் பல காரியங்களில் நமக்கு நன்மை கிடைப்பது தடையாக காலதாமதமாக இருப்பதை நாம் உணர முடியும். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது இருக்கணும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ஒரே நேரத்துல நான் ஜெபிப்போம், பதில் கிடைச்சிரும். சிலது நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், பதில் இருக்காது. உடனே நம்ம நினைச்சிரும் அன்னைக்கு அதுக்கெல்லாம் உடனே பதில் கிடைச்சிட்டு அப்போ இதுக்கு ஜெபம் பண்றோம், எனக்கு பதில் கிடைக்கலன்னா அப்ப இந்த ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சுக்கிட்டோம், தீர்மானித்து விடுகிறோம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது, இப்போ உன் வாழ்க்கையில தடை வந்தாலும் ஜெபிக்கும் போது ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற, அதனால ஏகப்பட்ட தடை வந்தாலும் உன் ஜெபத்தை விட்டுறாத. விளங்குதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்துக்காக நீ ஜெபிக்கும் போது தடை வந்தா அந்த ஜெபத்தை விட்டு விடாதங்கிற. அதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம். நீ ஜெபிக்கிற காரியத்தில் அதான் முக்கியம். எந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறியோ அதுதான் முக்கியம். நீ ஜெபிக்கிற காரியத்தில் தடை வந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம், அல்லது தடை வந்தால் காலதாமதம் வந்ததுன்னா புரியலையா, என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுறாத. ஏன்னா அதுக்கு நிச்சயமா பெரிதான அளவுக்கு பலன் வரும் ஆண்டவர். விட்டு விடாது. இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நான் ஜெபிக்கிற காரியத்துல தடை வந்துச்சுன்னா ஒருவேளை காலதாமதம் தான் இது நமக்கு கிடைக்காதுங்க நானே என்ன செஞ்சிடறேன், ஒரு முடிவு பண்ணுறேன். அது ரொம்ப முக்கியமான தேவைகளா இருக்கலாம், அது நம்முடைய வாழ்விற்கு ஒரு அத்தியாவசியமான காரியமா இருக்கலாம். நானும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன்னா என் வாழ்க்கையில மாற்றமே இல்லையே என்று சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை விட்டு விடுகிறோம். ஆகவே இந்த நாளிலும் முதலாவது நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நீ ஜெபிக்கிற காரியத்துல எப்பொழுதெல்லாம் தடை வருதோ அந்த காரியத்தை நான் ஜெபித்தாலே எனக்கு தடை தான், அல்லது அந்த காரியத்துக்காண்டி நான் ஜெபித்து கொண்டே இருக்கேன் எனக்கு காலதாமதம். இன்னொன்னு அதை ஜெபம் பண்ணாலே ரொம்ப அலட்சியமா இருக்கு, என்னத்தை பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுனால் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை நீ விட்டு விடாதே. அதைத்தான் சொல்ல, அந்த காரியத்தில் தான் நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புரிஞ்சுட்டா புரியலையா? ஏன்னா ரொம்ப முக்கியமா கொஞ்சம் ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். எந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேனோ அந்த காரியத்திற்கு தடையோ, அந்த காரியத்துக்கு கால தாமதமோ, அந்த காரியத்தை குறித்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெறுமையோ தோன்றுகிறது என்றால் அந்த ஜெபத்தை நீ விட்டு விடாத. அது உன் தேவைகளா இருக்கலாம், ரொம்ப அத்தியாவசியமான ஒரு முக்கியமான காரியமா இருக்கலாம், எங்க கிடைக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீனும் விட்டு விடாத, ஒருவேளை ஆண்டவரை குறைச்சு விட்டு விடாத. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற நீ சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எதற்காக சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்? ஏன் ஆண்டவர் பதில் உடனே தரலாம்ல, இல்லையா? ஆண்டவர் உடனே தந்திருக்கலாமே, ஏன் தரல? அதுக்கு ஒரு வசனம் கூட வாசிங்களேன், மத்த 26:41 வாசிங்க.
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். உள்ளது. என்னத்த ஜெபம் பண்ணன்னு உனக்கு சோர்வு வந்துட்டுனாலே ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்கள் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அது உன்னை சோதிப்பதற்காக சில நேரங்கள் வரும். நீ உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறியா? விசுவாசத்தோடு தான் ஆண்டவரை தேடுகிறியா? இது எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக வரும். சரிதானா? ஆமாண்ணா. உண்மையாக நீ ஜெபம் பண்றியா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்றியா? ஜெபிக்கிறியாங்கிறத சோதிக்க வரும். நம்ம அது தெரியாம நம்ம என்ன செஞ்சிடும்? அசட்டை பண்ணிக்கிறோம். சோதித்து பார்க்கறதுக்காக வரும். நீ உண்மைதானா? ஒரு ஜெபம் உண்மைதானா? இல்ல சும்மா போட்டு பார்ப்போம், கிடைச்சா லக்கு, இல்லைன்னா பாத்துக்கிடும் அப்படின்னு நீ ஜெபம் பண்றியா? இல்ல தேவன் மேல முழு விசுவாசம் உன்கிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் சோதித்து பாக்குறது. நீ உண்மையா ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவரை விசுவாசித்து தான் நீ வருகிறியான்னு பாப்பாரு, இல்ல தேவைக்காண்டி வருகிறியான்னு பாப்பாரு. புரியுதா புரியலையா? புரியுதுண்ணா. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவைக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நீ உண்மையா நீ ஆண்டரை தெரியுதியா? எனக்கு ஏசு கிறிஸ்து போதும், அவரிடத்துல வந்து எனக்கு எல்லா நியாயமும் கிடைக்கும், எல்லாவற்றிலும் எனக்கு பலன் கிடைக்கும்ட்டு நீ உண்மையா வந்திருக்கிறியா? எந்த சூழ்நிலையும் எனக்கு அதுல அற்புதத்தை செய்வான்னு சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிறியா? இல்ல தேவைக்கான நீ இடையில விட்டுருவ. அதான் உண்மை. புரியுதா புரியலையா? உன் ஜெபம் உண்மையா இருந்தா, விசுவாசத்தோடு இருந்ததுன்னா, அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உனக்கு விட மாட்டேன். ஆனால் அது தேவைக்காக இருக்கும் பட்சத்தில் அது பாதியிலே விட்டு விடுவாய். ஏன்னா சோதனை ஜெயிச்சாதான் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். விளங்குதான் விளங்கலையா? புரியுது. ஏன்னா எல்லா ஜெபத்துக்கும் அப்படி கிடையாது. எல்லா ஜெபத்துக்கும் சோதித்து பார்க்கறது கிடையாது. ஆனா ஒரு சில ஜெபத்துல நம்ம சோதித்து பார்த்துதான் பதில் கிடைக்கும். புரியுதா புரியலையா? புரியுது. இன்னைக்கு அதை நம்ம அறிஞ்சு கொள்ளல. ஒரு சில ஜெபத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஒரு சில ஜெபத்திற்கு தான் என்ன செய்யும்? சோதித்து பார்த்து பதில் கிடைக்கும். அதுக்குதான் இந்த காரணத்தை சொல்லுது, எனக்கு சோதிச்சுட்டு வந்ததுதான். நம்ம எல்லாத்துலயும் அப்படி இருக்குன்னு சொல்லல, அதுக்குதான் காலதாமதம் ஆகும். நம்ம அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இது எனக்கு சோதிக்க வருதா, என்ன ஆண்டவர் எனக்கு தரலன்ட்டு நான் அவிசுவாசப்படுகிறேனான்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப முக்கியமா இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சில ஜெபத்திற்காகத்தான் இந்த தடைகள் என்ன செய்யும்? சோதித்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் பதில் கிடைக்கும். நம்ம அதை அறியாதனால இன்னைக்கு சோதனை வரும்போதே விட்டுறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு? சில இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டா பரீட்சையை அட்டன் பண்ணோம். பரீட்சையை அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சில உயர்வுகள் கிடைக்கும், இல்லையா? சிலது சர்வீஸை பார்த்து ப்ரமோஷன் பண்றாங்க, சில இடத்துல இன்டர்வியூ வச்சு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா நேரத்திலையும் இந்த என்ன செய்ய பண்றது இல்ல, சர்வீஸை பார்க்கறது இல்ல. சில இடத்துல என்ன செய்ய வேண்டியிருக்கு? சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு அவன் தகுதி உள்ளவன் தானா, அல்லது இந்த பதவி பெறுவதற்கு அவன் தகுதி உள்ளவனா என்பதை அறியணும்னா அவங்க சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த கேட்கிற ஜெபத்திற்கு அவன் பதில் பெற்றுக்கொள்ளும் போது அதை அவன் சரியாக பயன்படுத்துவானா என்பதை ஆண்டவர் நம்ம இடத்துல சோதித்து பார்ப்பார். விளங்குதா விளங்கலையா? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப நம்ம காலதாமதம் பண்றதெல்லாம் எல்லா நேரத்திலையும் நிறைய நேரத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வேதனைப்பட்டோம், அதுல விசுவாசம் இல்லாம விட்டுட்டோம், சரி அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டோம்னால் நிறைய நேரத்துல நம்ம கிடைக்கக்கூடிய நன்மையை நாமே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அலட்சியம் பண்ணி இருக்கிறோம். ஏன் அலட்சியம் பண்ணி இருக்கிறோம்? இது எதனால இப்படி வருதுங்கிறது நமக்கு தெரியல. எதனால இப்படி வருது இல்ல, காலதாமதம் ஆகிற ஒரு காரியம், அதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக தடையோ காலதாமதமோ போராட்டமோ அதிகமா வருது என்றால் அந்த ஜெபத்தை நீ விட்டு விடாத. அது உனக்கு சோதித்து பார்த்து பலன் கொடுக்கிற ஒரு ஜெபம். விளங்குதான் உங்களுக்கு? அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஒரு காரியத்துல, இதான் முக்கியமான சாராம்சம்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துக்கு காலதாமதம். நானும் ரொம்ப காலம் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னும் பதில் வரலன்னா நீ கரெக்டா ஜெயிச்சிட்டியான்னு பாருங்க. உண்மையாதான் ஜெபம் பண்ணீங்களான்னு பாருங்க. விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணீங்களான்னு பாருங்க. உங்க ஜெபத்தை பாதியிலே விடாம அந்த ஜெபத்தை நீங்க தொடர்ந்து ரெகுலரா ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்களான்னு பாருங்க. அதுல சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்றீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு, காலதாமதம் ஆகிற ஜெபத்திற்கு, தடையா இருக்கிற ஜெபத்திற்கு, போராட்டமா இருக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் பயங்கரமாய் வரும். நிச்சயமா பதில் பலமாய் வரும். ஆனால் உன் ஜெபத்துல உண்மை இருக்கணும், உன் ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும், உன் ஜெபம் தொடர்ந்து இருக்கணும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்துல என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுவேன், சோர்ந்து போகாம ஜெபம். எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க முடியும் ஆண்டவரால. ஏன் நிறைய நேரத்துல அதை விசாரிச்சு சொல்லுவான், அதுக்கெல்லாம் ஈஸியா கொடுத்துருக்காரு. ஏன் இதை மாத்திரம் உனக்கு காலம் எல்லாருக்கெல்லாம் கொடுக்காரு, உனக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? எப்ப இது உனக்கு சோதனை காலங்கிறத அவன் சொல்ல மாட்டான். விளங்குதான் விளங்கலையா? எனக்கு வர்றது இது சோதித்து பார்த்து பலன் கொடுக்கிற ஒரு ஜெபம் என்பதை அவன் சொல்ல மாட்டான். ஆனா நம்மளுடைய ஜெபத்தை எப்படியாவது சோர்ந்து போக பண்ணணும். நம்முடைய ஜெபத்துல எப்படியாவது நம்மளை என்ன செஞ்சிடணும், வீழ்த்தி விடணும். இதுதான் பிசாசி தந்திரம். ரொம்ப கவனமா இரு. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நீ உன்னோட ஜெபத்துல நீ உறுதியா இருங்கிறத ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுக்கு சுலபமா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். இப்ப அதே போலதான் அந்த வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். தொடர்ந்து லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18:2. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். ரைட். அவன் எப்படி இருந்தானா? தேவனுக்கு பயப்படாதவனும் அதே நேரத்துல மதியாதவனும், மனுஷரை மதியாதவன். மனுஷனை மரியாதைனா அவன் நீதிமானா இருந்திருக்கணுமா, துன்மார்க்கனா இருந்திருக்கணுமா? துன்மார்க்கன். துன்மார்க்கன். சிம்பிளா சொல்ல போனா ஒரு துன்மார்க்கன். அவன் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுக்கும் பயப்படல, அப்போ தீமை அவன் இருந்திருக்கு. மனுஷனே மதிக்கலைன்னா அவன் வசனப்படி நடக்கல. அப்போ டோட்டலா அந்த மனுஷனை குறித்து பார்க்கும்பொழுது பியூரா வந்து எனர்ஜியாரு ஒரு துன்மார்க்கன். அவன் யாரா இருக்கிறான்? ஒரு நியாயாதிபதியா இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நல்ல கவனிக்கணும், நம்முடைய விசுவாசத்தை பெருகப்படைக்காண்டி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதே போல 3ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அழகான ஒரு வார்த்தை இல்லையா? இப்போ போய் இந்த மனுஷன்ட இருந்து எனக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற எண்ணத்தோட போய் அவ போய் நிக்கல. அவ அதை குறித்து கூட சிந்திக்கல. எனக்கு என்னது வேணும், என்னது வேணும்னு போய் நிக்கிறான். நியாயம் செய்ய வேண்டும், நியாயம் வேணும்னு தான் நிக்கிறா. இந்த மனுஷனால நியாயம், இந்த துன்மார்க்கனால எனக்கு இவன் நியாயாதிபதியா இருக்கான், இவன் செய்வானா செய்ய மாட்டானாங்கிறத அவள் என்ன செய்யல, ஆராயவில்லை. பட் ஆனா எனக்கு என்னதுதான் வேணும், நியாயம், நியாயம் வேணும். இப்ப அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இனிமே ஆண்டவர் தருவாரா தரமாட்டாராங்கிறத நீ ஆராய வேண்டாம். ஆண்டவர் பாதத்துல நீ போய் வை. ஒரு துன்மார்க்கண்ட போய் ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள், நியாயம் தேவைப்படுகிற ஒரு அருமையான ஒரு தாயாரை குறித்து சொல்லப்படுகிறது. நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு துன்மார்க்கனா இருக்கிறான். அவன் நியாயம் விசாரிக்க மாட்டானா, விசாரிப்பானா, அல்லது நம்முடைய காரியத்துல சரியா கொடுப்பானா, கொடுக்காம அவன் அந்த காரியத்தை கேர் பண்ணவே இல்லை. எனக்கு என்னது வேணும், நியாயம் வேணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதைத்தான் சொல்றாரு. உன் வாழ்க்கையில பதில் வேணும்னா கால தாமதம் ஆகுது, அதெல்லாம் நீ யோசிக்காத. உனக்கு இவர் ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா ஒண்ணு அதை ஆராய சொல்லல. ஒரு துன்மார்க்கன்ட்டு அந்த என்ன செய்யற அந்த விதவை அதை ஆராயலையே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய நியாயாதிபதி, நீ அவர்கிட்ட போய் நிற்கும் போது உனக்கு அதை செய்யாமல் இருப்பாரா? எனக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா, அவர்கிட்ட போய் நியாயத்தை கேட்கறது இல்லை, அவர்கிட்ட போய் நன்மையை கேட்கறது இல்லை. இப்ப எனக்கு உடனே நம்ம சூழ்நிலையை தான் பாக்குற, அவ சூழ்நிலையே பார்க்கல. புரியுதா புரியலையா? ஆமாண்ணே. நம்ம சூழ்நிலையை பார்த்து தான் ஜெபம் பண்றோம் இல்லையா? சூழ்நிலைய பார்க்கல. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், காலதாமதானம்னா சூழ்நிலையை பாக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா, சூழ்நிலையை பார்க்கும் போது தடையாயிட்டே இருக்கு. அப்ப கிடைக்கும், அதை பார்த்துதான் தீர்மானம் பண்றோம் நியாயம் கிடைக்கும் கிடைக்காங்கிறது.
ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இல்ல. இன்னைக்கு காலதாமதம் ஆனாலே ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இல்ல. சரி, இவ்வளவு நாள் கிடைக்கல, இனிமே எங்க கிடைக்க போகுது? இன்னைக்கு தீர்மானம் அதுதான். சோர்ந்து போயிருக்கிறோம். அது என்ன காரியமா இருக்கட்டும், நன்மையான எந்த காரியமா இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எதை ஆராய்கிறாய்? நியாயம் கிடைக்கும் கிடைக்காதுண்டா, எனக்கு ஆண்டவர் நன்மை தருவாரா தரமாட்டாராங்கிறது நீ ஆராயிராயா? எனக்கு நன்மை வேணும்னு சொல்லி ஒரே காரியத்துல நீ உறுதியா இருக்கிறியா? அவன் வேற ஒண்ணுமே சொல்லல. எனக்கு போய் என் காரியத்துல நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அடுத்த வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும். ரைட். அவள 4 முன்பகுதி என்ன சொல்லுது? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்னது இல்ல? மனதில்லாதிருந்தது. அப்ப ஒரு நாள போய் கேட்டிருப்பாள, எத்தனை நாள் அவ கேட்டிருக்கணும்? அப்படிதானே? ஆமாண்ணே. அவ அது வரைக்கும் அவிசுவாசப்படவே இல்லை. கால தாமதம் ஆன போதிலும் அவர் தன்னுடைய காரியத்தை முன்வைத்துக் கொண்டே இருந்தார். நடக்கலையா? நடக்குது. இன்னைக்கு நம்மளே வாழ்க்கை நிறைய நேரத்தை நினைச்சிரும், காலதாமதம் ஆனாலே இனிமே நடக்காதுங்கிற ஒரு அவிசுவாசம் நமக்கு இருந்தா. ஆனால் அந்த விதவையை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. அவள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தா. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த நியாயப்படுத்தவே எனக்கு கொஞ்சம் நியாயம் சரி, வேற எதையுமே அவன் சொல்லல. ஏன் இவ்வளவு நாள் செய்யல, நான் எத்தனை நாளா வாரேன், ஒண்ணுமே அவன் கேட்கல. அப்படி போட்டிருக்கா? இல்ல. ஆனா நம்ம போய் ஆண்டரை கேட்கிறோம், ஆண்டரை எத்தனை நாள் நான் ஜெபம் பண்றேன், இது வரைக்கும் 1 மாசமா ஜெபம் பண்ணிட்டேன், இது வரைக்கும் 1 வருஷமா ஜெபம் பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு அதை விடு. அந்த காரியமே வேண்டாம். அப்படி வந்துச்சுனாலே உனக்குள்ள அவிசுவாசம் வந்துட்டுன்னு அர்த்தம். எத்தனை நாள் அப்படின்றனால உனக்குள்ள என்ன செஞ்சுட்டு சந்தேகம் வர போய் தான் இத்தனை நாளுன்னு போய் சொல்ற. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா போய் கேட்கிற மாதிரி கேட்கறான், ஆண்டவரே எனக்கு நியாயம் தயங்க மாதிரி அந்த மனுஷன் நியாயாதிபதி போய் கேட்கறான். இன்னைக்கு நாம ஒவ்வொரு நாளும் என் ஜெபம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாரு. இல்லைன்னா தொடர்ந்து போய், என்ன ஆண்டவரே நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் தரல? கால தாமதம் ஆன போதிலும் அவள் அவிசுவாசிக்கவில்லை. விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. நாம இப்படி இருக்கிறோம், என் ஜெபத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், 5வது வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அகட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ரைட். இது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கணும்னா, நீ சோர்ந்து போகாத ஒரு ஜெபம் ஒரு மனிதனுடைய மனதை மாற்றுமானால் நம்முடைய தேவனுடைய மனதையும் அது மாற்றும். அதனாலதான் இவன் மனதை மாற்றக்கூடியது சோர்ந்து போகாத ஜெபம். விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. நம் மனதை மாற்றக்கூடியது சோர்ந்து போகாத ஒரு ஜெபம். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சோர்ந்து போகாம ஜெபிக்கும் பொழுது ஜெபமானது, அந்த ஜெபமானது மனதை மாற்றக்கூடியது. அவன் அழகா சொல்றான், அந்த விதவை என்னை எப்பொழுது தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். யோசித்து பாருங்க, நியாயத்துக்கு அவனுக்கு சம்மதமே இல்லை. ஆனா தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஒரு துன்மார்க்கம் கூட நியாயம் செய்ய விரும்பும்போது, என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார், நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆனால் நீ சோர்ந்து போகாத. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் உன் ஜெபம் அன்றைக்கு செய்தது போலே இருக்கணும். புரியுதா புரியலையா? புரியுதா? பல நாள் அது சொல்லலவா போய் நம்மளும் போய் நம்ம இப்படி வாழ்க்கையில இப்படி ஏற்பட்ட காரியங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, ஜெபிக்க கூடாது. ஒருவேளை நம்முடைய தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ரெகுலர் ஜெபிக்கிறது கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாய் நினைச்சிடக்கூடாது. புரியுதா புரியலையா? அதுலயும் கூட நீ சோர்ந்து போயிடக்கூடாது. சரி, இன்னைக்கு ஜெபம் பண்ணல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடுவோம், பிறகு ஜெபம் பண்ணிக்கிடுவோம். இல்ல, உன் ரெகுலர் ஜெபத்துல கூட அலட்சியம் காட்டி விடாத, அதுல கூட சோர்வு கொண்டு வராத. அதுலயே அதான் நான் முக்கியமா சில, ஒருவேளை நான் ரெகுலரா ஜெபிக்கிறதா இருக்கலாம், தேவைகளுக்காக என்னுடைய முக்கியமான நன்மைக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், அது எதுல தடை வருகிறதோ அதுல உனக்கு என்ன செஞ்சிடாத, நீ சோர்ந்து போகாதங்கிற. ஏன்னா அது சோதித்து பார்த்த பின்புதான் அதில் பதில் வரும். சில ஜெபம் கேட்ட உடனே கிடைக்கும், சில ஜெபம் நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கிடைக்கும். இந்த வகையான ஜெபத்துல நம்மை சோதித்து பார்த்த பின்பு நன்மை கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அதுக்கு அடுத்த வசனம்,
பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். 7, 8 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். போதும். இப்ப தெரிஞ்சுட்டா கடைசியில ஒரு பினிஷிங் கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்லுங்க, அந்தபடி தேவன் அந்த அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியே செய்ததையே நீ நினைத்து பாரு. அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாய் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில என்னத்தை காண்பாரோ? விசுவாசத்தை காண்பார். இன்னைக்கு அநேக ஜெபத்திற்கு சோர்வு வர காரணம் என்னன்னா, என் இடத்தில் விசுவாசம் இல்லை. எங்க அவிசுவாசம் இருக்கோ அங்க ஜெபம் சோர்ந்து போகும், அங்க ஜெபம் வீழ்ந்து போகிறது. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நம்முடைய காரியத்துல மிக முக்கியமா நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். எப்போ நாம் ஜெபிக்கிற காரியத்துல தடையோ காலதாமதமோ வருகிறது என்றால் அந்த ஜெபத்தை நம்ம முதல்ல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது என்னை சோதிப்பதற்காக. நான் உண்மையா ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேனா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேனா, இல்ல தேவைக்காக ஜெபிக்கிறனாம் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக இது வருகிறது. இது எல்லா ஜெபத்திற்கும் இப்படி இருக்காது. ஒரு சில ஜெபத்திற்காகத்தான். சில ஜெபங்கள் நம்மை சோதித்து பார்த்த பின்புதான் பதில் கிடைக்கும்ங்கிறது ஆண்டு சொல்லுகிறார். இப்ப இதுல என்ன முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார் என்றால், ஒரு நியாயாதிபதியிட்ட போய் அந்த ஒரு விதவை போய் கேட்கும் பொழுது இவர்கிட்ட நியாயம் கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறதெல்லாம் அவர் போய் பார்க்கல. எனக்கு நியாயம் வேண்டும், ஒரே காரியம்தான், இன்னைக்கு கிடைக்குமா? புரியுதா? இன்று கிடைக்குமா என்ன செஞ்சிடக்கூடாது, போய் கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவட்ட இல்ல. இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல இருந்து எனக்கு நன்மை கிடைச்சிருமா, இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுல எனக்கு நியாயம் வேண்டும், ஆனா அவர் செய்வார், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா, நீ தொடர்ந்து சோர்ந்து வைக்கும் பொழுது, ஒரு மனதை மாற்றும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். அதனாலதான் இன்றைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை உங்க ஜெபம் காலதாமதம் ஆகிறது என்றால், உங்க ஜெபத்திற்கான பதில் காலதாமதம் என்றால், அது உனக்கு சோதிக்கப்படுகிறதுக்காக வந்திருக்கிறது. அதுல நீ சந்தேகப்படாத, அதுல உன் தேவனை என்ன செஞ்சிடாத, குறை சொல்லிவிடாத. நீ உண்மையா தேடு, என் தேவன் நல்லவர், அவர் தருவார் என்று சொல்லி. ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியே ஒரு நீதி செய்யும் பொழுது, நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் விடுவாரோ? ஆகவே இன்னைக்கு என் சோர்ந்து போகாம ஜெபிக்கிறது எப்படிங்கிறதுல இன்னைக்கு தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஜெபமானது நம்மளை சோதித்ததற்காகத்தான் வருகிறது. சோதித்த பின்புதான் அதில் பதில் கிடைக்கும். அதுல நான் ஜெயிக்கும் போதுதான் எனக்கு பதில் கிடைக்குங்கிறத ஆண்டவரை கற்றுக் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுத்தபடி இனிமே நம்ம சோர்ந்து போகாம, நிறைய நேரத்துல காலதாமதமான ஜெபத்திற்கும் தடை வந்த ஜெபத்திற்கும் நம்ம சோர்ந்து போய் இருந்த எதிலெல்லாம் சோர்ந்து போய் அதை விட்டோமோ அந்த ஜெபத்தை இனிமே உறுதியா பிடித்து கொண்டு இயேசுவின் இடத்துல ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு தருவார்ல, எப்படி என் தேவன் தருவாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை நமக்கு தந்து வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறேன் சப்பா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அதுல முக்கியமா தடை வந்தாலும், கால தாமதமானாலும், போராட்டம் வந்தாலும் பின் வாங்காமல் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது நம்முடைய நன்மைக்கு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, ரெகுலர் ஜெபத்திலும் இந்த சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறத ஆண்டவர் தெளிவா பேசினார். எப்படி நமக்கு சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான உவமையை ஒரு விதவை மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நான் நியாயாதிபதியின் இடத்துல வந்தா அவர் தருவாரா தரமாட்டாரா, இன்னைக்கு தருவாராங்கிறதெல்லாம் என்ன இல்லை, அதெல்லாம் ஆராயவே இல்லை. ஒன்லி நியாயம். ஏன்னா அவர் நியாயாதிபதி, நியாயம் விசாரிக்கிறவர், நியாயம் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு வந்தார். வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. கிடைக்கும் கிடைக்காது அந்த இதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் தெரியும் கிடைக்கும் என்கிறது ஆழமான விசுவாசம் இருந்தாதான் கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கையோட வரும்.
இன்னைக்கு கிடைக்குங்கிறதுல நம்முடைய கருத்து. எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார், எப்படியும் எனக்கு நன்மை செய்வார். இந்த விதவை மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுறது. ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷா போய் தான் கேட்கிறான், ஏன் இன்னைக்கு செய்யல, இத்தனை நாளா வரேன சொல்லல. அவ சந்தேகப்படல, எனக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், எனக்கு எப்படி நியாயம் வேணும், நியாயம் கிடைக்கும். அந்த விசுவாசத்தோடு அவள் வந்தாள். இதுல முக்கியமாய் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்கிறது, நீ சோர்ந்து போகும் ஜெபித்தனா ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியுடைய மனதையே மாற்ற முடியுமானால் நீதி உள்ள நியாயாதிபதிவன் அதான் சொல்லுகிறான், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம். நீ சோர்ந்து போகாம ஜோமனா ஆண்டவர் நமக்கு சீக்கிரத்துல அதுல நன்மை செய்வாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த கற்றுக் கொடுக்கிற முக்கியமானது, எந்த ஜெபத்திற்கு தடை வருகிறதோ, போராட்டம் வருகிறதோ, கால தாமதம் ஆகிறதோ, அந்த ஜெபம் நம்மளை சோதித்ததற்கு பின்புதான் பதில் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னை சோதிப்பதற்காக வருகிறது. நீ உண்மையாய் ஆண்டவரை தேடுறியா, சந்தேகத்தோடு தேடுறியா, இல்ல தேவைக்காக தேடினா பாதியில இந்த ஜெபம் நின்றோம். அவிசுவாசத்தோடு தேடினாலும் பாதியிலே நின்றோம். இப்ப நம்முடைய ஜெபம் முழுமை அடைஞ்சதா என்பதை நாம வாழ்வில் நன்மையை பெற்றிருந்தால் அது முழுமை அடைந்திருக்கிறது. பாதிலே நிறுத்தப்பட்டிருக்குன்னா அதுல அவிசுவாசமும் தேவைக்காக மட்டும்தான் ஆண்டு சமூகத்துல நான் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாளில் அதை கற்றுக் கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, அநேக நேரத்துல காலதாமதம் நாங்க சோர்ந்து போனது உண்மைதான். ஆனா எதற்கு காலதாமதம் ஆகுறது, எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்க, இதுக்கு மட்டும் ஏன் கிடைக்கலங்கும் போது ஆண்டவரை தெளிவா பேசினீங்க. ஒரு சில ஜெபத்திற்கு சோதித்த பின்புதான் அது வருகிற நன்மை பலமாய் இருக்கும் என்பதை இன்னைக்கு பேசினீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் வழிநடத்தல் கூட இருக்கட்டும் ஐயா. ஆவியானவர் எங்கேயும் உங்க விடுதலை உண்டு. இந்த இடத்துல எங்க நடுவில் நீங்க இருப்பது காய்ச்சோட்டம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையில வளர பெருகை கத்திரங்கள் உதவி செய்வீராக. வீண் வார்த்தைகளுக்கு இடம் இல்லாதபடி எங்களை வழி நடத்துங்க. தடைப்பட்ட பிள்ளைகளும் இந்த மெய் சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு கடைசி காலங்களில் தேவையான ஒரு சத்தியம் அப்பா, அதை எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி துதி கன மைமையில் நமக்கு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.